இந்த கானான் பிரயாணத்துல கானானு கிட்ட நெருங்க 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 இவங்க எல்லாம் கர்த்தர் கிட்ட நெருங்கி இருக்கணும். ஆனா இவன் நெருங்க 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 கர்த்தரை விட்டு தூரம் போறான். எகிப்தியன் வந்தா, பார்வோன் ராஜா வரான், அடிச்சு தெய்வம் தாழ்த்திட்டாரு. எரிகோ கோட்டை தாழ்த்திட்டாரு, எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. ஒண்ணும் இல்ல. அவருக்கு எதிரிட்டு வர்ற எல்லா எதிரியும் யாரு மடங்கடிக்கிறானா? கர்த்தரே முன்னாடி நின்னு மடங்கடிக்கிறாரு. அப்போ இவங்களுடைய பிரயாணத்தை தடை செய்கிறது எதிரிகள் அல்ல, நான். 40 நாள் பிரயாணம் 40 வருஷமாய் மாறினதற்கு காரணம் என்னன்னா, மனக்கடினம், முறுமுறுப்பு, உங்களுடைய மாறாத குணநலங்களால அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுது? டிலே ஆயிட்டே போகுது. பிசாசுடைய முதல் தந்திரமே ஸ்டாப் பண்றது இல்ல, தாமதமாக்குறது. அப்போ ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை என் எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நானு போகணும். அதுக்கு கர்த்தரோட இருந்து நடக்கிறதுக்கும், கர்த்தரோட ஓடுகிறதுக்கும், கர்த்தரோட உறவாடுகிறதுக்கும், கர்த்தரோடு நேரம் செலவழிக்கிறதுக்குமே என் நேரம் கரெக்டா இருக்கணும்.